Welcome to my channel Sumathi Creations. இந்த வீடியோல ஒரே ஃப்ரேம்ல லெஃப்ட் ரைட் ஃபுட்டிக்ஸ் மூணையும் ஒண்ணா எப்படி செட் பண்ணலாம்ங்கறத பத்தி பார்க்கலாம். பாருங்க, நான் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடுல போடக்கூடிய டிசைனை சூஸ் பண்ணி செட் பண்ணிட்டு இருக்கேன். பாருங்க, லெஃப்ட் சைடில் ஹூப் சூஸ் பண்ணுறேன். இருக்கிறதுல எனக்கு பெரிய சைஸ் 550 அந்த ஹூப் சைஸை சூஸ் பண்ணிவிட்டு பேக்கில் வந்து கொஞ்சம் நான் கரெக்டாக செட் பண்ணுறேன். பாருங்கள், இந்த 4 ஏரோ மார்க் இருக்கு இல்லையா, அதை லெஃப்ட்டு ரைட்டு அப் டவுன் அந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகிறது. அதில் நான் கரெக்டாக லெஃப்ட்டை சூஸ் பண்ணிவிட்டு அப்பில் கொண்டு போயிட்டு இப்போது ரைட்டை சூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இது புட்டிக்ஸு. இப்போது ரைட்டை சூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கில் எடுத்துகிட்டு வந்துட்டு நான் கொஞ்சம், ஏன்னா ப்ளவுஸோட வித்தும் லென்த்தும் ஒரு கஸ்டமருக்கு எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஒரு ப்ளவுஸில் அதுக்கேற்ற மாதிரி நம்ம கரெக்டாக செட் பண்ணலாம். இதில் பாருங்கள், இப்போ நான் லெஃப்ட்டு ரைட் ரெண்டையுமே கரெக்டாக சூஸ் பண்ணிட்டு இப்போ ஓகே கொடுத்து பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு. ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட் தெரியுது, கேப் இருக்குது. திரும்ப கிராப் சீட் வழியாக உள்ளே போயிட்டு அதை சரி பண்ணுறேன். பாருங்கள், கொஞ்சம் சரி பண்ணிட்டேன். இப்போ சரி பண்ணிவிட்டு நான் ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், எல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு இப்போ அடுத்து நான் கிராஃப்ட் ஷீட்டில் பழையபடி உள்ளே போயிட்டு புட்டிக்ஸ் எப்படி செட் பண்ணலாங்கிறத பற்றி சூஸ் பண்ணி உள்ளே போகிறேன். பாருங்கள், டிசைன் நம்பர் 50 அதில் உள்ளே போயிட்டு இதான் புட்டிக்ஸு, இதை சூஸ் பண்ணிட்டேன். பாருங்கள், புட்டிக்ஸு சென்டரில் வந்துருச்சு. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கீழே எடுத்துகிட்டு வந்துட்டு எந்த இடத்துல வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நான் வந்துட்டு இப்போ குரூப் பண்ணுறேன். பாருங்கள், இது காப்பி பண்ண உடனே 4 தான் வந்துடும். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நான் தனித்தனியாக எடுக்கிறேன். பாருங்கள், சின்னதாக இருக்குது இல்லையா புட்டிக்ஸு, அதனால் நான் தனித்தனியாக எடுத்துகிட்டு வரேன். அங்கங்கே சூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ நான் குரூப் பண்ணோம் இல்லையா, அதில் 4 வரும். அதில் ஒன்றுன்னா நான் கீழே இறக்கிட்டு வரேன். பாருங்கள், இந்த கார்னரில் வச்சுட்டு இப்போ இங்கே வச்சுட்டு சென்டரில் இருந்து எடுத்துகிட்டு வரேன். இது மாதிரி நமக்கு எந்தெந்த இடத்துல குட்டி குட்டியாக டிசைன் போடலாம் பேக் சைடில் அப்படிங்கிறத நம்ம இடத்த சூஸ் பண்ணிட்டு அந்தந்த இடத்துல கிராப் ஷீட் வழியாக பார்த்தாலே நமக்கு தெரிஞ்சிடும். அதில் நான் புட்டிக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சூஸ் பண்ணி செட் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், சிங்கிள் ஃப்ரேமில் லெஃப்ட்டு ரைட்டு ஜாயின் பண்ணிவிட்டு ஒரே ஃப்ரேமில் போட்டிருக்கலாம். ஆனால் இந்த டிசைனில் புட்டிக்ஸும் ஒரே இதில் போடலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்குறோம். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக இல்லை பட்டு நான் புட்டிக்ஸையும் கரெக்டாக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கிறேன். ஓகே கொடுத்துட்டு கிராப் ஷீட்டில் இருந்து வெளியில் வந்துட்டோம்னா நமக்கு தெளிவாக தெரியும். இங்கே பாருங்கள், கிராப் ஷீட்லேருந்து வெளியில் வந்துட்டேன். இப்போது எந்த இடத்துல புட்டிக்ஸ் இன்னும் வேணுங்கிறத நான் பார்த்துட்டு பழையபடி கிராப் ஷீட்டில் போயிட்டு நான் புட்டிக்ஸை சூஸ் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், லெஃப்ட் சைடு ரைட் சைடு டிசைனும் கரெக்டாக கேப் இல்லாமல் கரெக்டாக செட் பண்ணியிருக்கேன். அதே போல் புட்டிக்ஸும் அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக செட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கே வீடியோவில் பாருங்கள். இதில் கலர் பாருங்கள், ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு ரைட்டு சூஸ் பண்ணப்போ 14 கலர் காட்டும். நான் அதை அன்குரூப் பண்ணிட்டேன். அன்குரூப் பண்ண உடனே 7 கலர் காட்டுது. டைம் பாருங்கள், ஸ்பீடு எல்லாமே கரெக்டாக செட் பண்ணி நான் ஃப்ரேமில் இப்போது வச்சிட்டேன். இப்போ ஸ்டார்ட் பட்டனை கொடுத்தோம்னாக்கா ஓகே ஆகிடும். பாருங்கள், ஸ்டார்ட் பட்டனை கொடுத்துட்டேன். டிசைன் போட ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக போடுது. ஃபர்ஸ்ட்டு நான் லீஃப் டிசைன் போடுது. அதில்
ஏன்னா நான் அன்குரூப் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு லெஃப்ட்டு போட்டுச்சு, இப்போது ரைட் சைடு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போடுது பாருங்கள். அழகாக ப்ளவுஸ் போட்டுட்ருக்கு பாருங்கள். இது நமக்கு 550யில் இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடும் அதிகமாக நமக்கு சிங்கிள் ஃப்ரேம்லேயே போட்டுடலாம். அப்போ நமக்கு என்னன்னா டைம் மிச்சமாகும். அதே போல் டிசைனும் டிஃப்ரெண்ட் இல்லாமல் கரெக்டாக வந்துடும் பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இப்போது ஃபர்ஸ்ட்டு லீஃப் டிசைன் போட்டுச்சு. இப்போ கோல்டன் கலரில் அழகாக பூ டிசைன் மேலே கொடுத்து எவ்வளோ அழகாக பூ போட்டுட்டு வருது பாருங்கள். இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வருது பாருங்களேன், அப்படியே அழகாக இப்போ போட்டுருச்சு பாருங்கள். லெஃப்ட் சைடு கம்ப்ளீட் பண்ணிட்டு ரைட் சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சமாக டிசைன் எடுத்துகிட்டு வருது பாருங்கள். இப்போ நம்ம சிங்கிள் ஃப்ரேம்லேயே போடுறதுனால நமக்கு டிசைனோட சேஞ்ச் கொஞ்சம் கூட மாறாமல் அழகாக ஒரே டைம்லேயே நம்ம செக் பண்ணிவிட்டு மிஷினில் செட் பண்ணிடலாம். லெஃப்ட் ஒர்க்காக ரைட் ஒர்க்காக பண்ணுறப்ப நமக்கு டைமும் மிச்சம் அதிகமாகும், நேரமும் அதிகமாக எடுக்கும். ஒரு டிசைன் ஒரு ப்ளவுஸ் போடுறதுக்கும் அதிகமாக எடுக்கும். இது சிங்கிள் ஃப்ரேம்லேயே எல்லாமே போட்டுடலாம் பாருங்கள். லெஃப்ட்டு போட்டு இப்போ ரைட் சைடும் போட்டுட்ருக்கு. இப்போ இதில் புட்டிக்ஸும் போட்டோம் அப்படின்னா ஒரு ப்ளவுஸோட பேக் சைடில் ஒரே டயத்தில் எல்லா வேலையும் முடிச்சிருது இந்த ஃப்ரேமில். அதுதாங்க 550யில் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்திருக்கிறது. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்துருச்சு பாருங்கள். டிசைன் நீங்களே பாருங்கள், அந்த லீஃப் டிசைனு, அந்த ஃப்ளோர் டிசைனு, பூ பாருங்கள் அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே வந்திருக்கு பாருங்கள். இப்போ ஜாயிண்ட்டை பாருங்கள், நம்ம கரெக்டாக ஜாயின் பண்ணோம் இல்லையா, கேப் இல்லாமல். அதே போல் இதுலேயும் பாருங்கள் கேப் இல்லாமல் கரெக்டாக கொடுத்துருக்கு. இது ஃப்ரண்ட்டு ப்ளவுஸோட ஃப்ரண்ட் சைடும் போட்டு இருக்குது பாருங்கள் அழகாக. அதே போல் ஃப்ரெண்ட்ஸில் கொஞ்சம் இந்த ப்ளவுஸு அவங்க கிராஸ் கட்டிங் கேட்டதுனால நான் கிராஸில் போட்டிருக்கேன் பாருங்கள். கிராஸ் கட்டிங்குங்கிறதுனால பேக் சைடில் போட்டோன்னே அதுலேயே கொஞ்சம் சென்டரில் கிராஸாக போட்டிருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.